நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தொழிலை கணிப்பதற்கான உங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்றதற்கான விதிகள் ஜோதிடத்தில் பெரும்பாலும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பாரம்பரிய ஜோதிடத்தில் பராசர முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, 10ஆம் அதிபதி எந்த நவாம்ச அதிபதியோட வீட்டில் இருக்கிறாரோ, 10ஆம் அதிபதி கிரகம் எந்த நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவருடைய தொழில் அமையும் அப்படிங்கிறத நம்முடைய பராசர ஹோரா சாஸ்திரம் பெரிய நூல்களில் மூல நூல்களில் பெரும்பாலும் அதை தாங்க சொல்லியிருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் தொழிலுக்கான விதிகள் இத்தனை நூற்றாண்டுகளாகியும் கண்டிப்பாக சொல்ல முடியாத அளவுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. அதுவும் இந்த நட்சத்திர சார ஜோதிடம்னு சொல்கிறாங்க பாருங்கள், தேவசார ஜோதிடம், கேபி சிஸ்டம், அந்த சிஸ்டம், இதிலெல்லாம் சுத்தமாக தொழிலை சொல்ல முடியாதுங்க. இந்த நட்சத்திரத்தில் இருப்பவருக்கு குறிப்பாக என்னுடைய நண்பர் ஒருவர், என்னுடைய நண்பர் தான் அவர், நான் மேடையத்திலாம் அழகு பார்த்துருக்குறேன். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் மாணவர் ஒருத்தர் எழுதி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அவர் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல், அவருக்கே பேசாதுன்னு தெரியாமல் ஒரு 40 நிமிஷம் பேசியிருந்தார் இந்த நட்சத்திரங்களை பற்றி. நட்சத்திரங்களில் யாராவது ஒருத்தர் தொழிலை சொல்ல முடியுமான்னு என்ன சொல்லுவாங்க, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர் அரசு வேலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கான்னு ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கோங்க. போன மாநாடுகள்லேயே இந்த என்னுடைய நண்பர் சொன்ன இந்த விதியை வந்திருந்த ஒரு 30க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களில் தெல்ல தெளிவாக நிரூபித்தேன். நம்முடைய சூரியன் சிம்மம் ராசி இலக்கணத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு சூரியன் சிம்மம் போன்றவர்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ட்டு. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய கருத்திற்கு எதிர்கருத்தை சொல்பவர்கள் இப்படி இருந்தும் ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறார் பாருன்னுவாங்க. ஏற்கனவே லட்சக்கணக்கான பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இதே இருக்கிறாங்க ஐயா பாருங்க ஐயான்னா பேச மாட்டாங்க. ஜோதிடம் என்பது ஒரு ஞானம் சார்ந்த அறிவு சார்ந்த கலையாக இருப்பதால் இங்கே இப்போது பொறாமை தான் அதிகமாக பிடித்து கொண்டு ஆட்டுகிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருவருடைய தொழிலை நீங்கள் துல்லியமாக சொல்லலாம். துல்லியமான கிட்டத்தட்ட அந்த காரக தொழிலுக்கு மாணவர்களே போகண்டீங்க. நான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போவேன். பாவக சுபத்துவத்தையும் காரக சுபத்துவத்தையும் கணக்கிட்டு ஒருவருடைய தொழிலை கிட்டத்தட்ட அக்யூரேட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் 2 ஜாதகம் போட போகிறேன். 2வது ஜாதகத்தை நான் துல்லியமாக சொன்னேன். 1வது ஜாதகத்தில் அவருடைய தொழிலுடைய காரகத்தை சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ண நானே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா என்ன? அப்போ நீங்கள்லாம் என்னத்துக்கு இருக்கிறீங்க? ஜோதிடம் ஆயிரம் காலத்திற்கு வாழப்போகின்ற ஒன்று. நான் இப்போது ஒரு நூலை கொடுத்துருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதைப் போல நான் இப்போது கொடுத்திருக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாடு என்கின்ற இந்த நூலை பிடித்து கொண்டு எனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்ற ஆயிரம் மாணவர்கள் இந்த விதியை இன்னும் தெளிவாக செதுக்கி, இந்த ஆள் கண்டுபிடிச்சாரியா, நாங்கள் அதுக்கு மேலே எங்கேயோ என்னென்னமோ கொண்டு போயிருக்கோம் பாருன்னு கொண்டு போயிடுவாங்க என்னுடைய மாணவர்கள். அதுதான் உண்மையும் கூட. தொழிலை சொல்ல முடியுமா? எந்த முறையிலையும் சொல்ல முடியாது. ஆனால் சுபத்துவ அமைப்புகளில் என்னுடைய இந்த முதன்மை விதி, இதை கூட இப்போ நான் செதுக்கிக்கிட்டே இருக்கிறேன். முதல்ல நான் என்ன சொன்னேன், ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு மேற்கொண்ட ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்து அவயோக தசைகள் நடக்கும் பொழுது அந்த அமைப்பு அப்படியே பயனற்று போகிறதுன்னு சொன்னேன். இப்போ இன்னும் அந்த விதியை துல்லியமாக பண்ணி அவயோக தசைகள் நடக்கும் பொழுது 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கக்கூடிய தொழில்கள் அவருக்கு அமையுது அப்படிங்கிறதும் உண்மை. அப்போ ஒரு விதிக்கு உள்ள விதிவிலக்குன்னு உட்கடுத்தாக போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டுங்க. இப்போ இந்த சுபத்துவ சூட்சும அமைப்புகள் பற்றிய விதிகளை நான் புத்தகமாக வெளியிடும் பொழுது, புத்தகம் ஆங்கிலம் மற்றும் பலவிதமான இந்திய மொழிகளில் வரும் பொழுது இந்த தத்துவத்தை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இன்னைக்கே தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஜோசியர்கள் சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டை தான் பலன் சொல்றாங்க. இதில் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு நீங்க வேணா சொல்லிக்கிறதுக்கு தயங்கலாம். உண்மை அதுதான். எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்ல பாருங்க, 1000க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் இருக்கிறீங்க, தொழில்முறை ஜோதிடர்கள். உங்க அடையாளத்தை என்னதான் சில பேர் மறைச்சிங்கனாலும் சில நிலைகளில் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச 1000 பேர் ஜோதிடர்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் தாண்டி எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்றது தெரியாது. ஸ்மார்ட் போன் உபயோகப்படுத்த தெரிந்த அத்தனை ஜோதிடர்களுக்கும் இப்பொழுது யூடியூப்பின் தயவினால் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாடு அனைவருக்கும் சென்றிருக்கின்ற காரணத்தினாலும் இந்த கோட்பாட்டில் உண்மை இருக்கின்றதை நீங்க உணர்ந்துகிட்டதுனாலையும் இப்ப இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் தொழிலை சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்றதான் உண்மை. நட்சத்திரத்தின் சாரத்தின் அடிப்படையில் சாரம் என்கின்ற ஒன்றே இல்லாத ஒன்று. நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த பலனையும் சொல்ல முடியாது. சாஃப்ட்வேர் வேணா விற்கலாம். காலமாக ஜோதிடம் ஒரு 150 ஆண்டுகளாக 100 வருஷம் அல்லது 150 வருஷம் தான் தேவையில்லாத ஆணியாகி அந்த நட்சத்திரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. சும்மா கோச்சாரத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் முகூர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் வச்சிருந்த இந்த நட்சத்திரத்தை
இந்த நட்சத்திரத்துல தான் எல்லாம் இருக்குது, அதுல உப அமைப்புகளை தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதுல கொண்டு வந்து வச்சு ஜோதிடத்தை தேங்க வைத்த பெருமை இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. அன்பு மாணவர்கள், இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் அப்படியே இதே எடுத்துக்கிறீங்க, அப்பா ஐயா நான் நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே போறதில்லைன்ட்டு 150 வகுப்புகள் நடத்தி கிட்டத்தட்ட முடிவு நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்லைன் உயர்நிலை வகுப்புகளில் ஒரு நாளும் கூட நான் நட்சத்திரத்தை சொல்லாமலேயே உங்களை இவ்வளவு பெரிய மாணவர்களாக ஆக்கியிருக்கிறேன், பலன் சொல்வதற்கு தைரியம் உள்ளவராக ஆக்கியிருக்கிறேன் என்பதை மட்டுமே, நட்சத்திரத்தில் ஒன்றுமில்லை என்பதை வெகு தெளிவாக இதுவாக்கும். அதற்கு உதாரணமா இப்போ 2 ஜாதகம் போட போறேன். எந்த இடத்துலயும் நான் நட்சத்திரத்தை பத்தி பேசுறதே இல்லை. நட்சத்திரம் என்பது ஒரு நிலையில ஜோதிடத்தை எளிமையாக்க நினைத்தவர்கள் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு, இந்த ஒருத்தன் ஈரோட்டக்காரன் வந்து ஆளே இல்லாத இடத்துல டீ கடை ஆத்துவான்னு சொன்னல, கடைசியில் 30 பேர் பார்க்க முடியாமல் இப்போ யூடியூப் லைவை வந்து நிறுத்தி வச்சிருக்கலாம். இப்படித்தான் போகும். சும்மா வந்து நான் பிடிச்ச மயிலுக்கு நட்சத்திரத்தில் தான் எல்லாம் இருக்குது, அதில் தான் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு முன்னேறாமல் போயிடுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்றைக்கு வந்து உண்மையான பாரம்பரிய ஜோதிடம் சொன்ன, அதுவும் கேஸ்கேயாவது கிரகங்களை வந்து நிற்கிற சாரத்தில் தான் எல்லாம்னாரு. இங்கே தான் நம்ம ஆளுங்க நட்சத்திர ஆளுங்க தான் கிரகங்களே இல்லைன்ட்டிங்களே ஒரே வார்த்தையில். கிரகங்களே கிடையாது, கிரகங்கள் பலனே தருவதில்லை, நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் கிரகங்கள் பலன் தருவதற்கு இருக்கின்றன. என்னத்தை சொல்றது. ஆக நட்சத்திரங்களை பற்றி என்னுடைய குருதசைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த செவ்வாய் புக்தி முடியட்டும். செவ்வாய் புக்தி வரைக்குமே கொஞ்சம் அங்கங்கே நகர முடியாமல் இருக்குது, அப்படி இப்படி போய்கிட்டு இருக்குது. செவ்வாய் புக்தி முடிகிற என்ற தருணத்தில் இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அடுத்த வருட ஆரம்பத்தில் பழைய மாதிரி வந்து ஜோதிடமனும் தேவரகசியம், ஜோதிடமனும் மகா அற்புதம் போன்ற கட்டுரைகளை எழுதிய நான் நட்சத்திரம் என்கின்ற ஒரு மாயை என்கின்ற தலைப்பில் நட்சத்திரத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கி கட்டுரைகள் வெளிவரப்போகின்றன. அது புத்தகங்களாகவும் போட போகிறேன். அதே மாதிரி என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள் அப்படியே புத்தகங்களாகவும் வரப்போகிறது. ஆகவே நட்சத்திர சித்தாந்தத்திற்குள் தயவு செய்து மாணவர்கள் போய்விடாதீர்கள். சாரத்தில் ஒன்றுமே இல்லை, நட்சத்திரத்தில் ஒன்றுமே இல்லை. நட்சத்திரம் என்பது கிரகங்கள் இருக்கின்ற இடத்தை தெரிவதற்காக, கோச்சாரத்தில் என்ன ஏது, மற்றபடி இந்த முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக என்ன, பொதுவான சில விஷயங்களை சொல்வதற்கு மட்டுமே நட்சத்திரமே தவிர தனி மனிதனுடைய எந்த அமைப்பையும், தனி மனுஷனுக்கு என்ன வேணும், இப்போ நான் சொல்ல போகிற தொழில் வேணும். நட்சத்திரத்தில் எந்த தொழிலையும் சொல்ல முடியாது. சவாலுக்காக கூட சொல்லலாம், வேண்டாம் சவால் விட்டு என்ன பிரயோஜனம்னு பார்க்குறேன். தேவையில்லை, சவால் விடுற அளவுக்கு இங்கே யாரும் எதிரில் இல்லவும் இல்லை. இல்லை, சும்மா அவங்கவுங்களே பெருசாக நினச்சிக்க வேண்டியதுதான். கடைசியில் கத்தி ஓய்ந்து போயிடுறவர்கள் தான் இருப்பாங்க. வலியது வாழும் என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்துகிறேன். வலியதுன்னா உண்மையானது, உண்மையானது கண்டிப்பாக வாழும். சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோட கோட்பாடு காலம் காலமாக நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கப் போகின்ற ஒன்று. ஏன்னா இதில் உண்மை இருக்குது. ஒரு கோட்பாடை சொல்கிறேன், அந்த சுபத்துவ கிரகத்தினுடைய அமைப்புகளை இந்தந்த தொழிலில் இருக்குன்னு சொல்கிறேன். என்ன நம்ப வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாருங்கள். அந்த ஜாதகத்தில் உடனே நீங்கள் கிறுக்குத்தனமாக என்ன பண்ணுவீங்கன்னா, இவருக்கும் இந்த ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கும், அவர் ஏன் அந்த தொழிலில் இல்லைன்னுவீங்க. என்னுடைய விதி விலக்குகளை பார்க்க மாட்டீர்கள். ஆக தொழிலை பற்றி சொல்வதாக இருந்தால் அருமையாக இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டை நான் சொல்லுகின்ற விதி விலக்கோடு, அதே நேரத்தில் நான் சொல்கிற இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய ஞானம் வேணும். நட்சத்திர சித்தாந்தத்தை ஆதரிப்பவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்களுடைய வீடியோவே சாட்சி, ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருக்கிறார், என்னை பற்றி போட்டார்னா 2000 வியூஸ் போகுது, அவரை பற்றி போட்டுக்கிட்டாருன்னா 100 வியூஸ் தான் போகுது. ஒரு தடவை 2000 வீடியோ வியூஸ் போகுதில்ல என்னை பற்றி. அப்புறம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட விஷயம் இருந்தால் அவர் வீடியோவை பார்க்கணும்ல, ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க. ஆக இன்றைக்கு ஆதித்ய குருஜியை திட்டினால் கொஞ்சம் வியூஸ் போகும்ன்ற ட்ரெண்டு தான் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கு. ஆக நட்சத்திர சித்தாந்தத்தில் கேபி சிஸ்டம், தேவசார சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம், எந்த சிஸ்டத்திலையும் எதுலேயுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில், சாஃப்ட்வேரின் அடிப்படையில் மனிதனை சிந்திக்க விடாமல், சாஃப்ட்வேரின் அடிப்படையில் பலன் சொல்லக்கூடிய, சாஃப்ட்வேர் விற்பதற்காக மட்டுமே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர்களுடைய இதில் எந்த பலனையும் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். சரி, சுபத்துவத்தின் அடிப்படையில் எப்படி தொழிலை சொல்ல முடியும், எப்படி தொழிலை சொல்லியிருக்கிறேன். போன வாரத்தில் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக வந்த 2 ஜாதகம். எப்போவுமே சில நேரங்களில் டக்குன்னு வர்ற ஜாதகங்கள் சில நேரங்களில் நான் சொல்லும்போது அந்த கன்வர்சேஷனில் அந்த ஜாதகங்களை அப்படியே எடுத்து வைப்பேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளை அப்படியே எடுத்து வைப்பேன். இதை வந்து ஒரு மாணவர்களுக்கு விளக்கலாமேன்ட்டு. இப்போ முதல்ல ஒரு ஜாதகர் தேனி மாவட்டத்தில், தேனியில் பிறந்தவர். 24/6/1994 மத்தியானம் 2:37 PM
தேனியில பிறந்தவர். இவருடைய ஜாதகத்துல அம்சம், நவாம்சம் மற்றும் இது ராசி ரெண்டுமே போட சொல்றேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். ஏன்னா ஒரு சுபத்துவத்தின் அடிப்படையில் டக்கு டக்குன்னு சீக்கிரமா ப்ரெடிக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா கூட ஒரு அடி ஆழம் வரைக்கும் நான் உள்ள போறேன் அப்படிங்கறத நிறைய பேர் தெரிவிங்க. நான் லைவ்லயே கூட அப்படித்தான் பண்ணுவேன். ஒரு ரொம்ப குழப்பமான விஷயங்களுக்கு வேணா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். ஆனாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து லைவ்ல சொல்ற மாதிரி 40 செகண்ட் ப்ரெடிக்ஷன் கிடையாது. அதுல கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு தான் அதுல பலனை சொல்றோம். அதே மாதிரி இன்னொருத்தருடைய கமெண்ட் கூட என்னுடைய கவனத்தை கவர்ந்தது. 40 செகண்ட் ஒரு நிமிஷத்துல தான் ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. ஒரு ஜாதகத்தை ஆழமாக ஆராய்வதற்கு 1 மணி நேரம் தேவைப்படும். இன்னொரு வீடியோல இதற்கான பதிலை சொல்றேன். இப்போ இந்த ஜாதகம் வருது பாருங்க. 24/6/1994 2:37 PM தேனியில் பிறந்த இவருக்கு துலாம் லக்னம், லக்னத்தில் குரு ராகு, 3ல சந்திரன், 5ல சனி, 7ல செவ்வாய் கேது, 9ல சூரியன் புதன், 10ல சுக்கிரன். பிறக்கும்போது சுக்கிர தசையில 8 வருஷம் 7 மாசம் 6 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போ இவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா ராகு தசை வரப்போது. செவ்வாய் தசையில சந்திரபுக்தி வர ஜனவரி மாதத்தோட முடிய போகுது. செவ்வாய் தசையில சந்திரபுக்தி முடிய போது. இப்ப செவ்வாய் தசையில சந்திரபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. இவருடைய நவாம்சமும் இங்கே தேவைப்படும்ன்றதுனால மிக முக்கியமான சுபத்துவ அமைப்புகளை சொல்வதற்கு நவாம்சமும் தேவைப்படும் என்பதால் இவருடைய நவாம்சத்தை இங்க நான் போட்டுறேன். நவாம்சத்துல பாருங்க, நவாம்சத்துல பார்வை இல்லை, உச்சம் நீச்சம் போன்ற அமைப்புகள் இல்லை. நான் நவாம்சத்துல ஆன்லைன் வகுப்புகள்ல நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன். நவாம்சத்துல வந்து சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை மட்டுமே கவனிக்க வேண்டும். நவாம்சம் என்பது தனுசுக்கு 100 மார்க், மீனத்திற்கு 80 மார்க், துலாத்திற்கு 80 மார்க், ரிஷபத்திற்கு 60 மார்க், மிதனத்திற்கு 60 மார்க், கன்னிக்கு 60 மார்க், மிதனத்திற்கு 40 மார்க். இந்த குரு சுக்கிர புதனுடைய வீடுகள்ல. அதே மாதிரி ஒரு ஜாதகர் எப்போது எங்கே எந்த வளர்வரை தேய்வரை அமைப்பில் பிறந்திருக்கிறாரா என்பதை பொறுத்து கடகத்திற்கு மார்க் கொடுக்கணும். அமாவாசை சந்திரனாக அவர் பிறந்திருந்தாரே ஆனால் கடகத்திற்கு மார்க் இல்லை, 20 மார்க் தான். சிம்மத்திற்கு 25 முதல்ல 30 மார்க்னு கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே. மேஷம் விருச்சிகத்திற்கு செவ்வாயின் வீடு என்பதால் 30 மார்க்குகளுக்கு மேல சுபத்துவ பாபத்துவ மார்க் இது. கும்பத்திற்கும் இதுக்கும் மகரத்திற்கும் அது சனியின் வீடுகள் 20 மார்க்குக்கு மேல கொடுக்கல. இதை நான் வந்து இந்த மார்க் என்பது சுபத்துவ பாபத்துவ அடிப்படையிலானது. ஆக நவாம்சத்துல ஒரு கிரகம் தனுசில் இருந்தால் 100, மீனத்தில் இருந்தால் 80, துலாத்தில் இருந்தால் 80, ரிஷபத்தில் இருந்தால் 60, கன்னியில் இருந்தால் 60, மிதனத்தில் இருந்தால் 40 என்பதை மனசுல எப்பவுமே மாணவர்கள் தேக்கி வச்சுக்கணும். இது சுபத்துவ அமைப்பிற்கு மிக மிக இன்றியமையாதது. இது கூட ஜாதக பாரிசாதத்தில் சொல்லப்பட்ட அந்த புஷ்கர நவாம்சம் என்கின்ற ஒரு அமைப்பின் நீட்சி. அவர் இங்கே பாகை முறையில வந்தாரு. அந்த பாகை முறை அந்த நட்சத்திர முறை செல்லுபடியாகவில்லை என்கின்ற காரணத்தினால நான் அந்த நவாம்ச சுபத்துவத்தை இப்படி கொண்டு வரேன். நானா ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல. இங்கே திரையில இந்த தம்பியுடைய யார் இவர் தேனியில பிறந்த இவருடைய நவாம்ச கட்டம் வருகிறது பாருங்க. நவாம்சத்துல மகரத்துல குரு புதன், தனுசுல மீனத்துல சனி, மிதுனத்துல ராகு, துலாத்துல சந்திரன், தனுசுல சூரியன் புதன் செவ்வாய். இது இவருடைய தனுசு. சரி, இந்த கன்சல்டேஷனுடைய எடுத்த எடுப்பிலே நான் என்ன கேட்டேன்னா, இவருக்கும் ஜோசியம் ஓரளவுக்கு வரும். ஏன்னா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் புதன் இருந்துட்டாலே ஜோசியம் ஓரளவுக்கு வரும். நான் எடுத்த எடுப்பில் சொல்லுவேன். சில பேருக்கு ஜோதிடம் தெரிந்தவர்கள் என்கிட்ட வந்து அவங்களே ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிக்குவாங்க, கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிக்குவாங்க. இப்படித்தான் நான் இருக்கிறேன், இப்படித்தான் இருக்கிறேன், இது நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை வந்து கன்ஃபர்மேஷனுக்காக அதை வந்து உங்க வாயால சொல்லணுங்க, அதுக்காக தான் கன்சல்டேஷன் எடுத்துருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதுக்காக வாத்தியார்கிட்ட வந்து நோட்டை நீட்டி மார்க் போடுறதுக்காக ஸ்டூடெண்ட் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமையில நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன் நடக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. என்ன தம்பி உங்களுக்கே ஜோதிடம் வருமேன்னு கேட்டேன். ஐயா உண்மைதான், நானும் உங்களுடைய சுபத்துவ பாபத்துவங்களில் சில இதை கணிச்சு வச்சிருக்கிறேன், உங்க வாயால சில கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த கன்சல்டேஷன் அப்படின்னு சொன்னாரு. தேனியில பிறந்தவர். எடுத்த எடுப்புலயே நான் கேட்டேன், தம்பி நீங்க செவ்வாயுடைய நெருப்பு தொழில இருக்கிறீங்க. எந்த தொழில்னு சொல்லலை, இதுக்கடுத்து போறதுல நான் தொழிலே சொன்னேன். செவ்வாயுடைய நெருப்பு தொழில இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு முதல் நிலை சுபத்துவம் புதன். ஆமா, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை வாங்கி ஜாதகம் தெரியுது பாருங்க, ராசி கட்டம் தெரியுது பாருங்க. ஒரு தொழிலை எப்படி கணிப்பது டக்குன்னு எடுத்தடுப்புல சொல்லித்தான் பாருங்க, கண்டிப்பா வரும். உங்களால சரியா சொல்ல முடியும். மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய ஃபாலோவர்களாக இருக்கட்டும், என்னுடைய அந்த சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் நட்சத்திரத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அடிப்படையில் தான் உண்மையிலேயே அந்த தொழில் அமைப்புகள் இருக்கின்றன. நான் சொல்லுகின்ற விதிவிலக்குகளை மட்டும் புரிந்து கொண்டீர்களே ஆனால் ஒருவரை அப்படியே தொழிலை சொல்லி அசத்தலாம். இவருடைய ஜாதகத்தை எடுத்த உடனே
தம்பி உங்களுக்கும் ஜோதிடம் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்கய்யா வருங்கய்யா, நானும் சில விஷயங்கள் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறேங்கய்யா, உங்ககிட்ட சில கன்ஃபர்மேஷனுக்காக. தம்பி நீங்கள் செவ்வாயுடைய நெருப்பு தொழிலில் இருக்கிறீங்க தம்பின்னு. ஆமாங்கய்யா செங்கல் சோலை வச்சுருக்காங்கய்யான்னார். நான் செங்கல் சோலைன்னு சொல்லலை, செவ்வாயுடைய நெருப்பு தொழில்களில் இருக்கிறீங்கன்னு. ஆமாங்கய்யா செங்கல் சோலையை வச்சுருக்கிறேன், நல்லா போகுதுங்கய்யா, இப்போ ஒரு பேக்கரி கடை வைக்கலாம்னு இருக்கிறேன். பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? இந்த தம்பி என்ன மறப்பாரா? வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டார்ல. கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்ல, நீங்க செவ்வாயுடைய நெருப்பு தொழில்களில் இருக்கிறீங்க. அது சொன்னாலே போறோம். அடுத்த ஜாதகம் தொழிலையே சொன்னேன். இப்ப இந்த ஜாதகத்தை பார்ப்போம். எப்படியா சொல்ல முடிஞ்சது? மாயமா, மந்திரமா, மேஜிக்கா? எப்படியா சொல்ல முடியும்? சொல்ல முடியும். மாணவர்களாகிய நீங்களும் கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அவயோக திசை நடக்கும்போது 2ஆம் நிலை சுபத்துவம். இந்த ஜாதகத்தை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன்னா, இதுல 2ஆம் நிலை சுபத்துவம் சனியா செவ்வாயான்றதுல குழப்பம் இருக்கு. பாருங்க, பாருங்க அந்த ஜாதகத்துல நியாயமாக இவருக்கு சனி புதன் சுக்கிரனுடைய தசைகள் நடந்திருந்தால் முதல் நிலை சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய புதனுடைய தொழில்கள் தான் அமைஞ்சிருக்கும். இவருக்கு சனி புதன் கேது சுக்கிர தசைகள் யோக தசைகள். இந்த யோக தசை பெல்ட் வந்திருந்தா இவர் கண்டிப்பாக புதனுடைய தசை அமைப்புல இருப்பாரு. மேக்சிமம் ஜோதிடத்துடைய அமைப்புகளில் கூட இவர் இருக்கலாம். இவருக்கு ஜோதிடம் நன்றா வரும், ஜோதிடத்தை தொழிலா வச்சுக்கக்கூடிய அமைப்புகள்லையும் வரும். முதல் நிலை சுபத்துவம் புதனாக இருக்கிற பட்சத்துல யோக தசைகள் நடக்கல. என்ன நடக்குது? அவயோக தசைகள் நடக்குது. என்ன? சுக்கிரனுக்கு அப்புறம் 8 வயசுல இருந்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள் நடக்குது. இந்த அத்தனை தசைகளும் இந்த இயல்பான அமைப்புல இருக்கக்கூடிய இந்த 60 வயசு வரைக்கும் வரக்கூடிய அவயோக தசைகள் அமைப்புல நான் என்ன சொல்றேன்? 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில் அமையும்ன்றேன். ஏன் இந்த ஜாதகத்தை ஸ்பெசிபிக்கா போடுறேன்? 2ஆம் நிலை சுபத்துவம் சனியா செவ்வாயான்றதுல டவுட் வந்துருது. 2ஆம் நிலை சுபத்துவம் பொதுவாக ஒரு நிலையில அந்த ஜாதகத்திற்கு, அந்த முதல் நிலை சுபத்துவ கிரகத்திற்கு எதிரி கிரகமாக இருக்கும். இதுவரைக்கும் சொல்லாத நுணுக்கத்தை இந்த இடத்துல சொல்றேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ ஒரு தனிப்பட்ட வீடியோ. இதுவரைக்கும் ஆன்லைன் வகுப்புகளையும் இதை சொல்லிக் கொடுக்கல. முதல் நிலை சுபத்துவம் அவயோக திசையின் காரணமாக தடுமாறி போகிறது. அப்ப 2ஆம் நிலை சுபத்துவம் என்பது என்ன? முதல் நிலை சுபத்துவ கிரகத்திற்கு எதிரி கிரகமாக அது இருக்கக்கூடும். மேபி ஷுயர்னு இல்லை. இன்னும் சில ஜாதகம் பார்ப்போம். தான் டெய்லி 20-30 ஜாதகம் பார்க்குறோம்ல. பார்க்க ஆண்டவன் ஏதோ ஒன்று கொடுப்பான்ல. இங்கே இதுக்காக தான் பிறந்து பைத்தியகார்த்தனமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, பைத்தியகார்த்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த அப்படி போ, நான் போடுகிற பிச்சை என்று பரம்பொருள் ஏதாவது ஒரு பிச்சை போடத்தானே செய்யும். அப்போ இந்த இடத்துல முதல் நிலை சுபத்துவத்திற்கு எதிரியாகிய பகை கிரகம், நட்பு கிரகமாக அது இருக்க முடியாது. மேக்சிமம் இப்படித்தான் இது வரைக்கும் இருக்குது. அதை என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். சரி, எப்படி வருகிறது? இந்த இடத்துல 2ஆம் நிலை சுபத்துவம்னா திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை பாருங்க. சனியும் பார்க்கப்படுகிறார், செவ்வாயும் பார்க்கப்படுகிறார். சனியும் ஆட்சியாக இருக்கிறார், செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறார். சனி ரெண்டு பேருமே மூல திரிகோணத்தில் வேற இருக்கிறாங்க. இந்த 2ஆம் சுபத்துவம் என்பதை எப்படிப்பட்ட அடுக்குகளில் பார்ப்பது? ஸ்தான பலத்தோடு பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மாணவர்களுக்கு ஈஸி, புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று இதாக இருக்கலாம். இது உண்மையிலேயே மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான். அப்போ இந்த இடத்துல 2ஆம் நிலை சுபத்துவம் என்பதை எப்படி கணிப்பது? சனியும் மூல திரிகோணமாக இருக்கிறாரு, செவ்வாயும் மூல திரிகோணமாக இருக்கிறார். யாராவது ஒருத்தர் ஆட்சியாக இருந்தால் கூட கணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கே லேசாக ஒரு 10 செகண்ட் நானே தடுமாறத்தான் செஞ்சேன். இந்த பையன் என்ன தொழில் பண்ணுவார்? இவர் புதனுடைய தொழில் இவர் பண்ணவே இல்லை. இவர் புதனுடைய டக்குன்னு ஒரு மாதிரியாக சொல்லிட்டோம்னா மானம் போயிடும். புதனுடைய தொழில் அவர் பண்ணவே இல்லை. அது கன்ஃபார்மாக தெரியுது. வேற என்ன தொழில் பண்ணுவார்? செவ்வாய் இப்படி இருக்கிறார், இவரும் இப்படி இருக்கிறார். செவ்வாய் சூட்சும உளவோடு வேற இருக்கிறார். சனிக்கும் செவ்வாய்க்கும் நேரடியான. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்? குருவோட பார்வைக்குள்ள போவேன். குருவோட பார்வையில் பார்த்தா அப்படியும் பெரிய வித்தியாசம் இல்லை. செவ்வாய் 30 டிகிரி இருந்தாலும் அவரும் ஒரு 18 டிகிரியில் வித்தியாசத்தில் இருக்கிறாரு. சனியும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிகிரி வித்தியாசத்தில் ரெண்டு பேரையும் அவர் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆக ஒருத்தர் கோணத்தில் இருக்கிறார், ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்கிறார். இந்த நிலைமைகளில் நான் டக்குன்னு உடனே என்ன வந்துருவேன்? நவாம்சத்துக்கு வந்துருவேன். இங்கே நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே யோக ஜாதகம். இப்போது மறுபடியும் அந்த நவாம்ச கட்டத்தை போடுறேன். மறுபடியும் நவாம்ச கட்டத்தில் பாருங்க. இந்த தம்பியுடைய நவாம்ச கட்டத்தில் சனி 80 மார்க் கொடுக்க வேண்டிய மீனத்தில் இருக்கிறார். செவ்வாய் 100 மார்க் கொடுக்கக்கூடிய தனுசில் இருக்கிறார். கூடவே சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இந்த யார் 2ஆம் நிலை சுபத்துவம் என்கின்ற இந்த யுத்தத்தில் செவ்வாய் தனித்து தெரிகிறார், வெற்றி பெற்று இருக்கிறார். ஆகவே இவர் செவ்வாயுடைய தொழிலில் இருக்கிறாரு. செவ்வாய் நெருப்பு ராசியில் இருக்கிறாரு, செவ்வாயுடைய தொழிலில் இருக்கிறாரு. ஏன்னா அம்சத்துல நவாம்சத்துல
சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை இந்த இடத்துல தோக்கடிக்கிறார். ராசி கட்டத்தில் கொஞ்சம் குழப்பமாக எவர் இரண்டாம் நிலை சுபத்துவம் என்பதில் இது இருக்கும்போது அதை நவாம்சம் கண்டிப்பா அதை ஃபைனலைஸ் பண்ணுன்ற அளவுக்கு நான் வந்துருவேன். அப்ப நவாம்சத்துல ஒரு 10 மார்க் கூடுதலாக வாங்கியிருக்கிற செவ்வாய் தான் இவர் அப்படின்ட்டு நிச்சயமாக ஒரு நெத்தி அடி அடித்தார் போல இந்த தம்பியிடம் இதாக நீங்க இந்த செவ்வாயோடைய நெருப்பு தொழில இருக்கிறீங்கன்னா செண்ட சொல்ல வச்சிருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. அடுத்த அவரே சொல்றார், ஐயா பேக்கரி வைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராகுதசை ஆரம்பிக்க போது தம்பி அட்டகாசமா இருக்கும், கொளுத்தம், தாராளமா ஐங்க பெரிய ஆளா இருப்பீங்க. பேக்கரியில செயின் மாதிரி பேக்கரி, அதாவது இந்த ஐயங்கார் பேக்கரி அந்த மாதிரி பேக் சென்ட்டு 10-15 பேக்கரி கடை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் வசதியான பையன் தான். ஏன்னா ஜாதகம் பலன்னு இருக்குது தெரியுதா. 10ஆம் இடத்துல சந்திர அதியோகத்துல 9-10 இடங்கள்ல புதனும் சுக்கிரனும் வலுவாக இருந்து 5 குடையவர் வலுவாக இருந்து 9 குடையவர் வலுவாக இருந்து லக்னாதிபதி ராசி கட்டம் இப்ப வந்துருச்சு. ராசி கட்டத்தை பாருங்க, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி 10வது கேந்திரத்தில் நிஷ்பலமாக இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்க 9ஆம் இடத்தில் அருமையான அமைப்பில் தர்மகர்மாதிபதி யோகம் சந்திரனும் புதனும் வலுத்திருக்க சனி குருவின் பார்வையில் புதன் குருவின் பார்வையில் என யோகர்கள் மூவரும் பல தகன சுபத்துவ தன்மையோடு இருக்க இவர் 10 கடை இல்ல 15 கடை கூட வைப்பார். வசதியானவர் தான். ஆக செவ்வாயின் நெருப்பு தொழில் 2ஆம் நிலை தொழிலாக இந்த தம்பிக்கு எவ்வளவு பெரிய ராகு திசையில பெரிய அளவுல சம்பாதிப்பார். ஏன்னா ராகு குருவோடு சேர்ந்து சுக்கிரனின் வீட்டில் குருவோடு சேர்ந்து இருக்குது. செவ்வாயுடைய பார்வை வாங்கியிருந்தாலும் பெரிய அளவில் அது நஷ்டத்தை கொடுக்க போறதில்லை. அப்ப இந்த இடத்துல ராகு தசையில கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஜாதகம். ஆக இந்த இடத்துல நான் எதையுமே ஒளிச்சு வைக்கிறது இல்லை. பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு ஞானத்தை மாணவர்களுக்கோ பின்பற்றாளர்களுக்கோ நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா புரியறதுக்கு தான் உங்களுக்கு ஞானம் வேணும். நட்சத்திரத்துக்குள்ளேயே போய் மூழ்கிட்டவங்க இந்த ஜென்மத்தில் வரமாட்டாங்க. ஆனா அடுத்த ஜென்மத்தில் இந்த அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் எது உண்மை இருக்கோ அதுதானே, அதுல தான் போகுமே தவிர இந்த நட்சத்திரத்துல இந்த பாருங்க அந்த உப நட்சத்திரம் அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறாங்களே, எங்க தேவசார ஜோதிட முறையின் அடிப்படையில் உபன்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான். எதை ஒன்றை நீங்க துல்லியமா சொல்ல முடியாதோ அதுல எல்லாம். ஆனா என்ன எதுல எளிமையா இருக்குது அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த என்னுடைய மாணவர்களே மனசுல தேக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய மாணவர்கள் ஒரு 1000 பேர் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய விஷயம். என்னுடைய மாணவர்கள் ஒரு 1000 பேருக்கு இதை மனசுல தேக்க முடிஞ்சா பெரிய விஷயம். ஆனா கண்டிப்பா தேக்குவீங்க. வகுப்புகளில் கொஞ்சம் துடிப்பாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இப்போது நான் போடக்கூடிய இதை நான் ஆன்லைன் வகுப்புல கூட நடத்தியிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இதை பொதுவான ஒரு வீடியோவாக போடுகிறேன். ஆக ஒரு ஜாதகத்தில் முதல் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அமையும் என்கின்ற விதிக்கு மாற்றாக அவயோக திசைகள் நடக்கும் பொழுது 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில் அப்படியே நடக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமான ஜாதகம். இது நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை நிரூபிக்கலாம். அடுத்தடுத்து நான் போடுறேன். இப்போது 2ஆவதாக இந்த ஜாதகத்தில் எடுத்தோம்னா நான் துல்லியமா என்னவா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா. 2வது ஜாதகம் 10 மே 1995 அதிகாலை 5:50 பெங்களூர்ல பிறந்திருக்கிறார். என்னுடைய 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் அம்மாவுடைய வீடு தாங்க பெங்களூரு. பிரசவத்துக்காக போனாங்க. அங்கே பிறந்து கை குழந்தையா 1 மாசம் 6 மாசத்துலேயே நான் சென்னைக்கு வந்துட்டே இருந்தார். சுக்கரதசை இருங்க இதை சொல்லிடுறேன், டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 10 மே 1995 5:50 AM பெங்களூரில் பிறந்தவர். மேஷ லக்னம், சூரியன் கேது லக்னத்தில், 2ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல ராகு, 8இல் குரு, 11இல் சனி, 12இல் சுக்கிரன். பிறக்கும் போது சுக்கிரதசையில 9 வருஷம் 7 மாசம் 2 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இவருக்கு இப்போது ராகுதசை வரப்போது. செவ்வாய் திசையில இப்ப இவருக்கு சுக்கிர புக்தி வரப்போகிறது. ஆமா, இப்ப செவ்வாய் திசையில கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 9/6/2025 இருந்து 5/11/2025 வரைக்கும். சரி, இந்த ஜாதகத்துல 9 வயசுல இருந்தே இவருக்கு யோக தசைகள் நடக்குது. யோக தசைகள்னா என்ன? சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு, இந்த பெல்ட் அவருக்கு யோக பெல்ட். இந்த பெல்ட்ல சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு நடக்கும் போது இது ஒரு யோக தசை அமைப்புகளாக இவருக்கு செயல்படும். பிறக்கும்போது 9 வயசுல இருந்து சூரிய தசை. இந்த ஜாதகத்துல முதல் நிலை சுபத்துவமாக யார் இருக்கிறார்? நல்லா பாத்தீங்கன்னா உச்சனுடைய வீட்டுல முதல் நிலை சுபத்துவம், உச்சனுடைய வீட்டுல திக்பலத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதன் அற்புதமான சுபத்துவ அமைப்பாக இருக்கிறார். இந்த ஜாதகத்துல 3 கிரகம் ஒரு வலிமையான நிலையில சுபத்துவம். ஒன்னு சுக்கிரன். சுக்கிரனை பெரும்பாலும் நான் எடுக்க மாட்டேன், அதற்கான அமைப்புகளே நான் இதுல சொல்லி இருக்கிறேன். சுக்கிரன், அதாவது 3 பேர் இப்போது இங்கே குருவால் பார்க்கப்படுகிறார்கள். 3 பேர் குருவால் பார்க்கப்படுகின்ற அமைப்புல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். 2ஆவதாக புதன் நட்பாக இருக்கிறார். 3ஆவதாக செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். இந்த இடத்துல நீச்ச பலனை ஸ்தான பலத்தை இழந்திருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக
புதனுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறார். சுக்கிரனை பெரும்பாலும் நான் ஒரு முக்கியமான நேரங்களில் தான் எடுப்பேன். ஏன்னா சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் குருவும் சுக்கிரனும். சுபத்துவப்படுத்தப்படக்கூடிய கிரகம். எந்த கிரகமும் சுபத்துவம் இல்லாமல் இருக்கும்போது 2 10ஆம் இடங்களோடு சுக்கிரன் சுபத்துவமாக குரு சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் சுக்கிரனுடைய குருவோட தொழிலை எடுக்கணும்னு என்னுடைய சுபத்துவ விதியில் அது ஒரு விதி விலக்கா ஆன்லைன் வகுப்புகளில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மூலவர்கள் டார்ச் அடிக்கக்கூடியவங்க, ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள் குருவும் சுக்கிரனும். இவங்க தான் அடுத்தவர்களை சுபத்துவப்படுத்துகிறார்கள். அவர்கள் யாரையும் சுபத்துவப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது குரு 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டால், சுக்கிரன் 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் வேற நிலைகளை இந்த நீதி அந்த மாதிரி அமைப்புகளை சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா, அப்ப இந்த இடத்துல புதன் சுபத்துவமா செவ்வாய் சுபத்துவமா என்கின்ற அமைப்பில் வரும் பொழுது செவ்வாய் ஸ்தான பலத்தை இழந்து நீச்சனாகி திக்பலத்தையும் இழந்து அதன் பிறகு சுபத்துவமாகின்ற அமைப்புல திக்பலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய நட்பு வீட்டில் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதனே பரிபூரண சுபத்துவமாக 3 டிகிரிக்குள்ள குருவின் பார்வையில் இருக்கிறார். 3 டிகிரிக்குள்ள குருவின் பார்வையில் இருக்க மிகப்பெரிய இன்னொன்று என்ன தெரியுமா? கன்னியும் உச்ச சுக்கிரனுடைய பார்வையில் அதீத சுபத்துவமாக இருக்கிறது. கன்னிக்கு செவ்வாசனி பார்வை ராகு தொடர்பு எதுவுமே இல்லை. எடுத்தவொடனே கேட்டேன், என்னங்க ஆடிட்டராக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கய்யான்னார். ஆமாங்கய்யா, சென்னையில் தான் இருக்கிறேன். பிறந்தவொடனே சென்னைக்கு வந்திருப்பீங்களே, கை குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு வந்திருப்பீங்களே என்ன? ஆமாங்கய்யா, அம்மாவுடைய பாட்டி ஊர் அம்மாவுடைய அம்மா ஊர் தான் பெங்களூரு. பிரசவத்துக்காக அம்மா அங்கே போயிட்டு பிரசவம் முடிஞ்ச உடனே என்ன 1 வயசுக்குள்ளே என்னை இங்கே 6 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சுக்கிரதசை 12ஆம் இடத்து சுக்கிரதசை மாற்றணும்ல பிறந்த இடத்துல இருந்து. என்னுடைய சுபத்துவ பாபத்து விதியே ஃபாரின் கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, ஃபாரின் கம்பெனிகளோடு தான் நிறைய தொடர்புன்னார். இந்த ராகுதசை ஆரம்பிச்சிருச்சு, ஃபாரினில் போய் செட்டில் ஆக போறீங்கன்னா என்ன இருக்குங்கய்யான்னார். ஜோசியங்க, சாதாரண கால்குலேஷன், உப நட்சத்திர கால்குலேஷன்லாம் இல்லை. இதெல்லாம் உப நட்சத்திரத்தில் சொல்லவே முடியாது. கம்ப்யூட்டரில் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படியே எந்த பாருங்க, இந்த உப நட்சத்திரத்தில் இது இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும், தொழிலை சொல்ல முடியாது. இதில் என்ன ஒன்று கோயின்சிடன்ஸ்னா, அந்த அப்பாயின்மெண்ட் தேனியாயோ அப்பாயின்மெண்ட் முடிச்சோன்னா அடுத்து வந்தவர் இவர். அடுத்த கால் கனெக்ட் இவரோடது. ஐயா ஆடிட்டராக இருக்கிறீங்களா? ஆமாங்கய்யா ஆடிட்டராக இருக்கிறேன். சென்னைக்கு வந்துட்டீங்களா? சின்ன வயசுலேயே கை குழந்தையிலே வந்திருப்பீங்களே? ஆமாங்கய்யா, 6 மாதத்துலேயே அம்மம்மா ஒரு நாள் தான் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியானது அல்லது மல்டிநேஷனல் கம்பெனி என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு உங்களுக்கு ஆடிட்டிங் தொடர்பு இருக்கிறது? ஆமாங்கய்யா தொடர்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிற எண்ணம் இருக்குது. அது முடியுமா முடியாதான்றதுக்காக தான் சில விஷயங்களுக்காக கிளாரிஃபிகேஷன். 2027க்கு பிறகு நீங்கள் சென்னையில் இல்லைன்னு ஒரே வார்த்தையில். ராகுதசை ஆரம்பிக்குது. உச்சசுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். இதுவும் யோக ஜாதகம் தான். லக்னாதிபதி நீச்சமானாலும் சுபத்துவமாக இருக்கிறார், கேந்திரத்தில் இருக்கிறார். அம்சத்தில் நான் இந்த ஜாதகத்துடைய அம்சத்தை வேணா கூட போட சொல்கிறேன். இதோட அம்சத்தை வேணா கூட போட சொல்கிறேன். இந்த ஜாதகத்துடைய அம்சம் இப்போது திரையில் வருகிறது. பார்த்தணும், மாணவர்களுக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சிடணும். இவருடைய ஜாதகம் அம்சம் நவாம்சம், துலாம் லக்னம். நவாம்சத்தில் பார்வை, உச்சம், நீச்சம் எந்த அமைப்பும் கிடையாது. லக்னத்திலிருந்து இத்தனாவது இடத்துலன்ற லக்ன மறைவு ஸ்தானங்கள் கூட நவாம்சத்தில் கிடையாது. ஐயா அந்த ஹோரா சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கங்க, இவர் இப்படி தப்புங்க. நீங்கள் பராசர ஹோரா சாஸ்திரத்திலே சொல்லியிருந்தாலும் பிருகத் ஜாதகத்திலே சொல்லியிருந்தாலும் அவங்க எல்லாம் பெரியவங்க ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நான் சொன்னதை கூட தப்புனா திருத்திக்கின்றிருக்கிறாங்க. சரிங்களா? ஜோதிடம் ஓரளவிற்கு நல்ல அனுபவம் உள்ளவனுக்கு, நல்ல ஞானம் உள்ளவனுக்கு சரியாகவே பிடிபடும். நவாம்சம் துலாம் லக்னம், விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் குரு, மகரத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சனி, கடகத்தில் கேது. இதுதான் இவருடைய நவாம்ச அமைப்பு. இப்போ மறுபடியும் ராசி கட்டம் வருது பாருங்க. இந்த விஷயத்தை ஒரு மாணவர், எளிய மாணவர் கூட சொல்றதுக்கு முன்னாடி வேணா தயங்குவீங்க. என்னுடைய அனுபவத்தின் காரணமாக டக்குன்னு சொல்லிடுறேன், ஆடிட்டரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டு தானே, இது அவர் சொன்னது கரெக்டு தானே, உங்களுக்கும் அந்த தைரியம் என்னுடைய அனுபவம் வரும் பொழுது உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே மாணவர்கள் அச்சப்படவோ கவலைப்படவோ இங்கே ஒன்றுமே இல்லை. இது ஒரு எளிய கணக்கு. பரம்பொருள் கொடுத்த ஒரு எளிமையான ஒரு கணக்கு. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நமக்கு இந்த துறையில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு டக்குன்னு சொல்லலாம்.
ஏன் லைவ்லயே சொல்லியிருக்கிறேனே, இதுக்கு நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். லைவ்ல எடுக்க முடியாது. லைவ்ல நான் 10 செகண்ட் 20 செகண்ட்ல ப்ரெடிக்ட் பண்றேன். ஸ்பீடா ஒரு 10 பேருக்கு நான் பலன் சொல்லணுன்றதுக்காக லைவ்ல அப்படி ப்ரெடிக்ட் பண்றேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. இதுல வந்து கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு தான், என்னங்க ஆடிட்டரா இருக்கிறீங்களா நீங்க? ஆடிட்டர் தானே நீங்க அப்படின்னு. ஆமாங்கய்யா நான் ஆடிட்டர் தான். என்ன கண்கட்டி வித்தையோ மாய வித்தையோ இல்லவே இல்லை. இதற்கான இந்த ஆடிட்டர்னு சொல்றதுக்கான மூல விதிகள் எந்த நூல்லையும் இல்லை. சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள் என்பது இதுவரைக்கும் எந்த மூல நூல்களையும் சொல்லப்படலை. அதுக்காக நானா புதுசா கண்டுபிடிச்சேன். ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற முத்துக்களை நான் அப்படியே சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். கன்னி சுபத்துவமாக இருக்கிறது, புதன் அதீத சுபத்துவமாக இருக்கிறார். புதனும் கன்னியும் முதல்ல அதீத சுபத்துவமாக இருந்துட்டாலே அவர் கல்வி சார்ந்த உயர்நிலை அமைப்பான கணக்குல இருக்கிறார்னு அர்த்தம். கொஞ்சம் சேதப்பட்டிருந்தா கம்ப்யூட்டர்ல இருக்கிறார்னு அர்த்தம். அதுக்கு கீழே கொஞ்சம் சேதப்பட்ட வானவியல் தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணக்கூடிய இதுல ஸ்கை, அதாவது அந்த அரிகோட்டால இஸ்ரோ நாசா அது போன்ற அமைப்புகள் இருக்கிறார்னு அர்த்தம். இந்த அடுக்கு படிநிலை அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டாலே எந்த தொழிலையா இருக்கிறீங்கன்றது டக்குன்னு வந்துடும். மிதனம் வலுத்திருந்தா மிதனத்துல புதன், இந்த போன கரூர் பையனுக்கு உங்களுக்கே ஜோசியம் வரும்னு சொன்னேன். ஆனா இவருக்கு நான் உங்களுக்கு ஜோசியம் வரும்னு சொல்லவே இல்லை. இவருக்கு மேஷ லக்னம், மிதனம் சுபத்துவமா இல்ல, புதன் தான் சுபத்துவமா இருக்கு. இவருக்கு ஜோசியத்துல ஈடுபாடு இருக்கும், ஆர்வம் இருக்கும், ஜோசியம் புரியாது. ஜோசியம் பெரிய அளவுல ஜோசியத்தை பார்க்கணும். இவர் ஆடிட்டர் தான். ஆனா மிதனம் சுபத்துவமாக இல்லை. மிதனத்திற்கு 12ல தான் புதன் மறைகிறாரு. கன்னி தான் கூடுதல் சுபத்துவமா இருக்குது. அப்ப எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, எந்த கிரகம் அதிநிலை சுபத்துவமாக இருக்கிறது, குறைநிலை படிநிலை சுபத்துவம் குறைஞ்சு கொண்டே வருகிறது அப்படிங்கிற அமைப்பையும் போன ஜாதகத்துல செவ்வாயுடைய நெருப்பு தொழில் பண்றீங்களான்னு கேட்டது மேஷத்துல செவ்வாய் இருந்ததுனால. இங்க நெருப்பு வீட்டில் அவர் இல்லை, நில வீட்டில் இருக்கிறார். இது ஆடிட்டருக்கான ஒரு அமைப்பு. ஆக இந்த ஜாதகத்துல கன்னி சுபத்துவமாகி புதன் முதல்நிலை சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புல யோக தசைகள் நடக்கிறதுனால முதல்நிலை சுபத்துவமான புதனுடைய துறைகள்ல இருக்கிறார். ஆக எல்லாமே இங்கே கணக்குகள் தான், சாதாரண கணிதங்கள், புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டும், புரியாதவங்களுக்கு இல்லை. ஜோதிடம் வந்து ஒரு ஞானம் தேவைப்படக்கூடிய ஒரு கலை. இவர் ஞானம் எனக்கு இல்லையே என்கின்ற பொறாமை எந்த காலத்திலும் ஜோதிடர்களிடையே உண்டு. போன காலத்திலையும் என்னுடைய காலத்திலையும் இனி வரப்போகின்ற எல்லா ஜோதிடர்களுக்கும், என்னுடைய மாணவர்கள், இனிமேல் வரப்போகின்ற என்னுடைய மாணவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். எங்கே அறிவு இருக்கிறதோ அந்த இடத்துல பொறாமை கண்டிப்பாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கும். அறிவானவனை பார்த்து அறிவு தாழ்ந்தவர்கள், குறைந்தவர்கள் பொறாமைப்படுவது என்பது இயல்பு. அதனால அதை பற்றி, பொறாமையை பற்றி, பொறாமை என்கின்ற போதாமையின் காரணமாக சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள்ல மாணவர்களோ ஃபாலோயர்களோ கொஞ்சம் வருத்தப்படாம, ஏன்னா இது ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, ஏகப்பட்ட மெயிலு, ஏகப்பட்ட SMS, இவருக்கு பதில் சொல்லி ஆகணும், அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்க பதில் சொல்றதுக்கு நேரம் இருக்கு? உள்ள வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. அப்புறம் இதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? அத்தனை பேர் லிங்க் அனுப்புறீங்க, அத்தனை பேர் வீடியோ அனுப்புறீங்க. நாங்க பார்க்கவே இல்லைன்னா கூட நீங்க மெசேஜ்ல அனுப்புற வீடியோலயே வந்து பார்த்தே ஆகணும் போல தெரியுதுன்ட்டு வர்றதெல்லாம் நீங்க வந்து ஒன்னு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உடனே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஆபீஸ்ல. ஆக முதல் நிலை சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவம், பாவக சுபத்துவம் போன்ற அடுக்குகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட முடியும் என்பதற்கு இந்த 2 அமைப்புகளை ஜாஸ்தி. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.